வணக்கங்கள். உங்களுக்கு வணக்கம். நத்தத்தா அவருக்கு மட்டும் வணக்கங்களா? அவர் பெரியவர், அவர் நம்ம அப்பா. அவருக்கு ஜாஸ்தி வணக்கங்கள். பெரியவருக்கு ஜாஸ்தி தானே மரியாதை கொடுக்கணும். கரெக்ட் தாத்தா. நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ? இயேசு அழைக்கிறார். Yes, Jesus calls. நெஞ்சத்தில் தூய்மை இருக்கிறதா? பொய்ப்பித்தலாட்டம் இல்லையா? குற்ற உணர்வு இல்லையா? பிறர் மீது பொறாமை இல்லையா? இயேசு அழைக்கிறார். Jesus calls you. He is calling you. கடவுள் உன்னை அழைக்கிறார். Yes. நேர்மையாக இருப்போம். நாம் நேர்மையாக இருந்தால் இறைவன் நம்மை அழைக்கிறார். He is calling. He is giving invitation. He is calling. So why not we follow that technique? Not only technique, that is a fact. Yes. இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். யாராயிருந்தாலும் பேதங்கள் இன்றியே இயேசு அழைக்கிறார். எத்துன்ப நேரத்திலும் எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் நமக்கு அளிப்பார். சோர்வடையும் நேரத்தில் சக்தியை நமக்கு அளிப்பார். சோர்வடையும் நேரத்தில் சக்தியை நமக்கு அளிப்பார். யாராயிருந்தாலும் பேதங்கள் இன்றியே கடவுள் அழைக்கிறார். ஈஸ்வரன் அழைக்கிறார். அல்லாஹ் அழைக்கிறார். எஸ், அவரவர்களுக்கு அவரவர்கள் கடவுள் இருக்கிறார்கள். ஒரே கடவுள், பட் பல பெயர்கள். அவர்கள் வழியில் கடவுளை துதிக்கிறார்கள். ஈஸ்வர் என்றால் அவர் வேறு இல்லை, முகமத் நபி அவர் வேறு இல்லை, ஏன் புத்தா அவர் வேறு இல்லை, எஸ் ராமர் அவர் வேறு இல்லை. எல்லாரும் அவர்களை கடவுளாக நினைத்து கொண்டு வழிபடுகிறார்கள். என்ன வழிபடுகிறார்கள்?
கடவுளாக நினைத்து கொண்டு அவர்கள் வழிபடுகிறார்கள். இருப்பது ஒரே கடவுள். பல வழிகளிலே அவர் துதிக்கப்படுகிறார். அப்படி இருக்கும்போது நம்ம யாரையும் தவறான கடவுளை வணங்குகிறார்கள் என்று சொல்வதற்கே இல்லை. அவருடைய எண்ணம் என்ன? கடவுளை ஆராதிக்க வேண்டும், கடவுளிடம் நாம் மன்றாட வேண்டும், கடவுள் நமக்கு செய்த உபகாரங்களுக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்களுக்கு தெரிந்த கடவுளை அவர்கள் வழிபடுகிறார்கள். அவர்கள் வழிபடுவது யாரை போல் சேருகிறது? கடவுளை, ஒரே கடவுளை போல் செல்கிறது. பல நதிகள் இருக்கிறது. கங்கா, யமுனா, சரஸ்வதி, காவேரி, வைகை, இப்படியெல்லாம் பல நதிகள் போகிறது. அந்த நதிகளிலே நாம் பயணம் செய்கிறோம். நாம் எங்கே போய் சேர போகிறோம்? கடைசியில் கடலை நாடி போகிறோம். கடல் நதி எங்கே போகிறது? கடலை தேடி. மதங்கள் எங்கே போகிறது? இறைவனை தேடி. அதனால் அவர்களுக்கு தெரிந்த கடவுளை அவர்கள் வணங்குங்கள். நீங்கள் பேயை வணங்குகிறீர்கள் என்றால் அது தவறு. கடவுளை வணங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் கல்லை கும்பிட்டாலும் அது கடவுள் தான். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். உள்ளத்திலே நேர்மையுண்டோ, இயேசு அழைக்கிறார். ஓகே செல்வங்களே, பாருங்கள், ஒரு மனிதன் ரயிலில் இருந்து தொடர் வண்டியிலிருந்து கீழே இறங்கி வெளியே வருகிறார். அப்போது பல வாகனங்கள் உடையோர், வாங்க, உங்கள் வீட்டுக்கு நான் அழைச்சின்னு போகிறேன், வாங்க, என்னுடைய வண்டியில் வாங்க, என்னுடைய ஜெட்கா வண்டியில் வாங்க, என்னுடைய மாட்டு வண்டியில் வாங்க, என்னுடைய காரில் வாங்க, நான் என்னுடைய டாங்கா இல்லை வாங்கோ, என்னுடைய ரிக்ஷாவில் வாங்கோ, நான் உங்களை போய் உங்கள் வீட்டுக்கு போய் சேர்க்குறேன்னு வராங்க. இத்தனை வாகனங்களும் யார் என்றால் மதங்கள். நாம் இந்து மதத்தில் இருக்கிறோம், சில கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறார்கள், சில இஸ்லாமிய மதத்தில் இருக்கிறார்கள், சில புத்த மதத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் நம்ம எங்கே கொண்டு போய் சேர்க்க விரும்புகிறார்கள் என்றால் இறைவனிடம். இறைவன் இருப்பது ஒருவனே. அது அவர்களுக்கு எந்த கடவுள் உண்மையோ அது அவர்கள் வழிபடட்டும், வழிபடுங்கள். ஓகே, ப்ளீஸ் subscribe, like. If you like, please you like, share, comment. அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள். என்னுடைய வீடியோவுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள். என்னை ஆதரியுங்கள். subscribe. ஓகே.